வணக்கம். நம்ம இப்போ வந்து நிஷ்கலந்த் மகாதேவ் ஆலயத்துக்கு சென்றிருக்கோம். இது பவுர் நகரில் வந்து கேவலியா கடற்கரையில் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம். கடற்கரையிலிருந்து சுமார் 3/4 கிலோமீட்டர் வந்து இந்த ஆலயம் அமர்ந்திருக்குங்க. ஸோ பக்தருடைய வசதிக்காக தினமும் வந்து காலையிலையும் சாயங்காலமும் வந்து இந்த நதிநீர் விலகி பகவானை தரிசிக்கிறதுக்காக காத்திருக்கோம். அது இப்போ நம்ம அப்படி தான் அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பக்தர்களோடு வந்துட்டுருக்குறோம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இதனுடைய வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் அதாவது பஞ்சபாண்டவர்கள் வந்து குருஷேத்ரா போரின் போது கௌரவர்களை அவர்கள் அவர்கள் போரில் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் முழுவதுமாக அவர்கள் உயிர் பலி சேதம் ஏற்படுத்தப்பட்டு விட்டதுனால பாவ விமோசனம் தேடி அவர்கள் வந்து பகவான் கிருஷ்ணருடைய ஆலோசனையின்படி 2 பசுமாடுகளை ஏற்பாடு செய்து, அந்த பசுமாடு எங்கே அதனுடைய கருமை நிறம் வந்து வெள்ளை நிறமாக மாறுகிறதோ அந்த இடத்துல அவங்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் என்கிற ஒரு ஆலோசனை பேரில் அவங்க பல இடங்களாக தேடி வருவார்கள். அந்த மாதிரி தேடி வந்து பல இடங்களுக்கும் கொடிகளை கட்டி பல பிரார்த்தனைகள் ஏற்படுத்தும் நிறைவேறாத அவங்க பிரார்த்தனை இந்த இடத்தில் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பவுர் நகர் நிஷ்கலந்த் மகாதேவ் ஆலயத்துக்கு வரும்போது இவங்களுடைய பிரார்த்தனையின் விளைவாக பகவான் சிவபெருமான் இரக்கம் கொண்டு அந்த பசுக்களை வெண்மையாக மாற்றி அவங்களுக்கு பாவ விமோசனம் கொடுத்த இந்த ஆலயத்துக்கு வந்தாச்சுன்னா நிச்சயமாகவே பாவ விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் அதிகமாக நம்புகிறாங்க. இந்த திரி சிறிது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பதாக கூட கழுத்தளவுக்கு தண்ணி இருந்ததுங்க. எங்களுடைய யாத்ரிகர்கள்லாம் முன்னாடி இருக்கிறாங்க. நம்ம மற்ற யாத்திரிகளை நம்ம கூட்டிகிட்டு அழைச்சிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ போயிட்டுருக்குறோம். பாருங்கள், கரை நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து நம்ம அந்த கடற்கரையை அணைந்து விடுவோம். ஓம் ஹர ஹர மகாதேவா.